நான் வந்து ஜாதிக்காக தான் நிற்பேன்டா அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு விஜய் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. கஞ்சா கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவரை ஒரு வேட்பாளராக போட்டிருக்காரு அவர் விஜய் இப்போ அவர் பண்ண பெரிய தப்பு அவர் நிற்க வச்ச வேட்பாளர். அதாவது அங்கே போடலான்னு இருந்தவங்களே இப்போ யோசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கஞ்சா கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவரை ஒரு வேட்பாளராக போட்டிருக்காரு அவர் விஜய், சரிங்களா? அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு நபரை வந்து இதுவாக போட்டிருக்காரு, வேட்பாளராக போட்டிருக்காரு. அதே மாதிரி ஜாதின்னு ஒருத்தர் மேடை போட்டு பேசுறாரு, நான் வந்து ஜாதிக்காக தான் நிற்பேன்டா அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு விஜய் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. இப்போ நான் ஒரு இளைஞனா நிற்கிறேன், நான் ஒரு தாழ்ந்த சமூகம், இவங்க சொல்ற சமூகம் சொல்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், ஒரு ஆதி பறையக்கூடியோ ஆதி தமிழ் குடின்னு வைங்களேன், ஆதி தமிழ் குடியா நான் இருக்கேன்னா அவர் வந்து சாதி பெருமையை பேசுறாருன்னா அப்போ அவர் சொல்ற ஒரு உயர்ந்த ஜாதியை தான் அவர் சொல்றாரு. அப்போ நாளைக்கு வந்து நான் விஜய் ரசிகன், நான் வந்து இவ்வளோ நாள் விஜய்க்கு போடுறேன்னு இருக்கேன், நான் ஓட்டு போட்டேன்னா அவர் வந்தாருன்னா அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் அந்த நிற்கிறவர் வந்தாருன்னா அவர் எங்களுக்கு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இல்லை ஆதி தமிழருக்கு இல்லை விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருவார்? செய்ய மாட்டார். அவர் என்ன நினைப்பார்? அவங்க சமூக மக்கள் மேலே வரணும்னு மட்டும்தான் பார்ப்பார். இது விஜய் பண்ண பெரிய தவறு. அவர் இது வரைக்கும் வந்துட்டாரு, 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறாரு, அதெல்லாம் சரி. ஆனால் இப்போ அவர் போட்ட வேட்பாளர்கள்லேயே இப்போது என்னன்னா நிலவரம் என்னன்னா வாக்கு வரவே வராதுங்க. ஏன்னா இப்போது என்னோட அலுவலகமும் சரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூட போட்டி போட்டவங்கலாம் இப்போ அவங்களே சொல்கிறாங்க, சீமான் நல்லதான்ப்பா சொல்கிறாரு, சீமான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, ஆனாலும் சில ஏன்னா அவங்க வந்து திமுகவாக இருப்பாங்க, இல்லை மற்ற மொழி பேசுகிறவங்களாக இருப்பாங்க, இல்லை என்ன வேணா இருப்பாங்க. இப்போ மக்களோட கருத்து என்னன்னா மூன்றாவதாக ஒரு மாற்று சக்தி வரணுன்றது மக்கள் எல்லாருமே விரும்பினது, எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது விஜயாக இருக்கும் சிலர் நினச்சாங்க. அதை வந்து விஜய் வந்து நிரூபிச்சிட்டாரு. நான் கண்டிப்பாக அந்த மாற்று சக்தி கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு அண்ணன் சீமான் மட்டும்தான்றது அவரே இப்போ இது பண்ணுறாருங்க. இப்போ யாரும் எதுவும் பண்ண வேணாம். அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து வாக்குகள்ன்றது வராது. நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நிறைய பேர் 8% வாங்க மாட்டீங்க. யார் சொன்னாங்க? நாங்கள் வந்து 8% முன்னாடி 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களோட வாக்குன்றது இப்போது முதல் பெட்டியில் எங்களோட சின்னமானது எங்களை அங்கீகரிக்கப்பட்ட விவசாய சின்னம் வைக்கப்படும். நாங்கள் மக்களால் அனைவராலும் பார்க்கப்படுவோம். எங்களுக்கு இப்போது மாற்றுன்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. நாங்கள் முன்னிலையில் இருப்போம். அதே போன்று எங்களுடைய வேட்பாளர்கள் நீங்கள் யாரையும் பார்க்க வேணாங்க. திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழரோட வேட்பாளரை மட்டும் பாருங்கள். நீங்கள் உங்கள் தொகுதியாக எந்த தொகுதியாக வேணா இருங்க, உங்கள் வேட்பாளரை மட்டும் பாருங்கள். அதில் எந்த வேட்பாளர் படிச்சிருக்காங்க, இவங்க வந்தால் செய்வாங்களா, இல்லை யார் களப்பணி பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போது இறங்கி களத்தில் யார் நிற்கிறா? விஜய் சொல்லலாம் ஆன்லைனில் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க சமூக வலைதளங்களில். களத்தில் யார் பண்ணுறா நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்துட்டு அந்த 4 வேட்பாளரில் யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலாம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுங்க, நீங்கள் போட போகிற அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்காளருக்கு போட போகிற வாக்கு வந்து உங்கள் எதிர்கால சந்ததிக்கான வாக்கு. இந்த சின்ன பசங்க இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கான எதிர்காலம் அதில் அடங்கி இருக்கிறத மனசில் வச்சு வேட்பாளரை பார்த்து நல்ல வேட்பாளரான்றதை பார்த்து நீங்களே போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நேராக நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஒரே வாய்ப்பு, நாம் தமிழர் மட்டும்தான். ஏன்னா அதனால் அண்ணன் வந்து வருவார், விஜய் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை.